உன்கிட்ட இருக்க ஆதாரத்துல சின்ன அம்மா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லம்மா. கொஞ்சம் முதல் குழந்தை பொண்ணா பொறக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். சூர்யா கிட்ட தாத்தா கேட்குறாங்க, யாரோட பேருடா பச்சை குத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பேர் தான் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. பரவாயில்லையே என் பேரை குத்திருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ மகா கிட்ட இந்த விஷயத்த தாத்தா சொல்ல, அவர் உங்கள்கிட்ட சும்மா உருட்டிட்டு போயிருக்காரு, அவர் உங்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்காரு, உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமும் சித்ராதேவியும் எப்படியாவது ஐஸ்வர்யா கிட்ட இருக்க ஆதாரத்தை வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத ஐஸ்வர்யா கேட்டுருவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் திருந்துற மாதிரி தெரில, இந்த ஆதாரத்தை வாங்கணுன்றது தான் உங்களோட அடுத்த பிளான் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கேட்பாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா ஜெயிலில் அடி வாங்குற வீடியோவெல்லாம் எடுத்து காமிப்பாங்க. இந்த வயசுலலாம் என்னால் அடி வாங்க முடியாதடா, தயவு செஞ்சு நம்ம மாறிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கௌதம் கிட்ட சொல்லிடுவாங்க. கோடீஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட அந்த ஆதாரத்தை ஒன்று லீக் பண்ணுமா, அப்போ தான் அவங்கள நல்லா மிரட்ட முடியும், அவங்க அப்போ தான் மாறுவாங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நான் சும்மா தான் அவங்கள மிரட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு சொல்ல, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் பிளான் போடுவாங்க, அம்மாவையும் மகனையும் பிரித்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. சூர்யா எழுதின டாட்டூ இன்னைக்கு எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு குடும்பமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சூர்யா வந்த உடனே சூர்யாவை பிடிச்சி அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் தாரிகைன்னு பேர் எழுதியிருக்கும். யார் இந்த தாரிகை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு பிறக்க போகிற பெண் குழந்தையோட பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க மகா. மகாவும் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதியிருப்பாங்க. அதே லிஸ்ட்டில் தாரிகை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே பேரையே சூர்யா செலக்ட் பண்ணியிருப்பாரு. இதை நினச்சி ரொம்பவே மகா ஃபீல் பண்ணி ஹாப்பி ஆகுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.